உங்க அண்ணன் இல்லையாமா? அண்ணா ஆபீஸ்க்கு போயிருக்காரு. அம்மாக்கு எப்படி இருக்கு? அவங்க நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இன்னும் 2 நாள்ல எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. சண்முக பாண்டியன் ஹஸ்த நட்சத்திரம். சண்முக பாண்டி ஹஸ்த நட்சத்திரமா? இன்னைக்கு உங்களுக்கு பிறந்தாளா? ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? அவளும் சார் பிறந்தாலும் அர்ச்சனை பண்ண சொன்னா. ஏய் நில்லடி. அன்னைக்கு என்ன சொன்ன? நீ அவருக்கு கிடைக்கலங்கிற ஆத்திரத்துலதான் உன் புருஷன் மேல இவர் பழி போட்டாரா? நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கிற பொறாமையிலதான் இவர் உன் புருஷனை கொல்ல போனாரா? நந்தினி, நீங்க சும்மா இருங்க மாமா. சொல்லு. கையில கிடைச்ச அட்சய பாத்திரத்தை தூக்கி எரிஞ்சிட்டு தீச்சட்டியை தூக்குனியே, இப்பதான் சுடுதா? இவருக்கு எழுதுன மனசுன்னு பழகி தெரிஞ்சுக்கிட்டவதானே நீ. மறுபடியும் இவரை மடக்கி போடலான்னு பாக்குறியா? வெக்கமா இல்ல? நீ எல்லாம் கோயிலுக்கு வந்துட்ட. நந்தினி, நந்தினி, நீ படிச்ச பொண்ணு. ஒரு பொது இடத்துல உனக்கே நல்லதா அப்படிதான். மாமா, அவ உங்களுக்கு செஞ்ச துரோகம் மறையறதுக்கு முன்ன உங்க மேல அப்படி ஒரு பழிய போட்டுட்டாளே. தாலி கட்டவன் எவ்வளவுதான் கெட்டவனா இருந்தாலும் புருஷனோட உயிருக்கு ஆபத்துனா அவ எப்படி சும்மா இருப்பா? அவ செஞ்சது நமக்கு வேணுமா தப்பா இருக்கலாம். ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் அதான் தர்மம். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி மாமா உங்களால அவ மேல இரக்கம் காட்ட முடியுது? நந்தினி, திவ்யா மட்டும் இல்ல, பொண்ணா பிறந்தாலே கூடவே சந்தேகம் பிறக்குது. பொண்ணா பிறந்துட்டமே நம்மள தாய் தப்பன் கவனிப்பாங்களாங்கிற சந்தேகம். பருவம் வந்ததும் துணைய நாமளே தேடிக்கலாமா இல்ல பெத்தவங்கிட்ட ஒப்படைச்சலாமாங்கிற சந்தேகம். கல்யாணம் ஆனதும் கட்டின புருஷன் கடைசி வரைக்கும் கரை சேர்ப்பானா இல்ல கண்ணுக்கு அழகா இன்னொருத்தி கிடைச்சவன கைவிட்டுருவானாங்கிற சந்தேகம். புள்ள பிறந்துட்டா பெத்த புள்ள கொல்லி வைக்குமா கொண்டு போய் சேர்க்குமாங்கிற சந்தேகம். சாகிறதுக்கு முன்னாடி பூவோடையும் பொட்டோடையும் சுமங்கலியா போவோமா இல்ல பூவையும் பொட்டையும் இழந்துட்டு போவோமாங்கிற சந்தேகம். இப்படி மண்ணுக்குள்ள போற வரைக்கும் மனசுக்குள்ள ஏகப்பட்ட சந்தேகங்களோட வாழ்ந்துகிட்டு இருக்க பரிதாபமான ஜீவன் தாமா இந்த பெண்ணினம். அவ என் மேல ஆசைப்பட்டா. நான் ஏழை ஆயிட்டேன். கண்ணுக்கு தெரியாத நம்பிக்கைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத விட கண்ணுக்கு தெரிஞ்ச பச்சை கொடின்னு நம்பி பிடிச்சா அது பாம்பா மாறுன்னு தெரிஞ்சிருந்தா அவ தொற்றுப்பாளா? தாய் தகப்பனோட அரவணைப்புல இருக்கிற எத்தனையோ பொண்ணுகளோட தலையெழுத்தே தடுமாறுறப்போ பாவம் அவ தாய் தகப்பன் இல்லாத அனாத, எந்த ஆதரவும் இல்லாதவ. அவளை திட்டாத. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும். வா. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ, சண்முக பாண்டிய பேசுறேன். திவ்யா, உனக்கு என்ன வேணும்? மன்னிப்பு. மன்னிப்பா? திவ்யா, இந்த பாவியை நீங்க மன்னிச்சுட்டேன்னு சொல்ற ஒரே ஒரு வார்த்தையை கேட்டு நான் உயிரை விடுறதுக்கு தயாரா இருக்கேன். திவ்யா, நந்தினி இன்னைக்கு அப்படி பேசுனது உன் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உன் புருஷனுக்கு கஷ்டம் வந்தப்போ உன்னால தாங்க முடியாம தானே அன்னைக்கு அப்படி பேசின. நந்தினியோட நிலைமை அப்படித்தான். கட்டிக்க போறவர் மேல பழி சொல்லிட்டியேன்னு
அப்படி பேசிட்டா? அவங்க என்ன கொன்னே போட்டிருந்தா கூட நான் சந்தோஷமா தான் இறந்திருப்பேன். எப்பேற்பட்டவங்க உங்களுக்கு வாழ்க்கை துணையா கிடைச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. போன வச்சிடாதீங்க. என் மன கஷ்டத்தை சொல்லி அழுவறதுக்கு இப்போ உங்களை விட்டா எனக்கு தெரிஞ்சவங்க வேற யாருமே இல்லைங்க. நான் இன்னும் ஏன் உயிரை வச்சுக்கிட்டு இருக்க தெரியுமா? ஐயோ, சுடாதீங்க, சுடாதீங்க. ஒன்னெல்லாம் சிகரெட்டால சுடக்கூடாது, துப்பாக்கியால சுடணும். ஐயோ, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். பாவம், சௌகரியமா வாழணுங்கிறதுக்காக தன் சந்தோஷத்தையே தொலைச்சிட்டா. ஏண்டி அவன் என் உயிரை குறி வச்சுக்கிட்டு இருக்கான், நீ அவனோட கொஞ்சிட்டு இருக்கிய? படி போட்டது நாங்க தான் அவன் புரிஞ்சுகிட்ட போதே நான் சந்தேகப்பட்டேன். துப்பு இங்க இருந்துதான் போயிருக்கான். இவளை துன்புறுத்தினது போதும். இவ பொன் முட்டையிடும் வாத்து. இவளை வச்சு எவ்வளவோ காரியங்கள் நாம பண்ண வேண்டியது இருக்கு. ஏய், உன்னை உன் சித்தி கிட்ட இருந்து விலைக்கு வாங்கினத விலைக்கு படியாதவங்கள உன்னை வச்சு வளைக்கணுங்கிறதுக்காக தான். இப்ப நீ வளைக்க வேண்டியது யார தெரியுமா? சாமியார, அவர் கூட இருக்கிற வெளிநாட்டுக்காரங்களை. மருமகளே, இதெல்லாம் என்ன காயம்னு சாமியார் கேட்டார்னா, போதையில நீங்க தான் கடிச்சீங்கன்னு பழி அவர் மேல போட்டு என்ன? லைட். கிளி டிரான்ஸ்போர்ட் ஓனர் அங்க பாருங்க, போட்டோல இருக்காரு, அவர்தான். பிகேஆரா? இப்ப லாரி எங்க இருந்து வருது? எங்க குடோன்ல இருந்துதான். இதெல்லாம் பிகேஆர் சொந்தமானதா? ஆமா சார். சுவாமி, இன்னைக்கு என் பிறந்த நாள். அறிவே, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஹரி ஓம் சம்போ. சுவாமி, அடுத்த எலெக்ஷன்லயாவது நான் முதல் மந்திரி ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. போதுமா? பிரதம மந்திரி ஆனாலும் சந்தோஷம் தான். போதுமா? அதை விட பெரிய பதவியா இருந்தா பரவாயில்ல. இவ்வளவு பதவிதான். நீயா? ஆமா, ஐஜி சார். சாமி, சிரமத்துக்கு மன்னிக்கணும். ஆசிரமம்னாலே சிரமம்னு சாமிக்கு தெரியாதா என்ன? உங்களை அரெஸ்ட் பண்ணணும். என்னையவா? கிளி லாரி டிரான்ஸ்போர்ட் ஓனர் நீங்க தானே? ஆமா, அது என்னுடைய பழைய தொழில். அந்த நன்றியை மறக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த பேர் வச்சிருக்கேன். அந்த லாரியில ஆயுதங்கள் இருந்தது. சண்முக பாண்டி லாரியிலே அது அனுப்பிச்சோம். அப்பா, நமக்கு தெரியாம நம்ம லாரியை வாடகைக்கு எடுத்து நம்பர் பிளேட் பேரெல்லாம் மாத்திருக்கான். அதுக்கு நம்ம டிரைவரை உடந்தையா இருந்திருக்கான். அப்படியே இருந்தாலும் எவனோ நம்ம லாரியில எடுத்து வச்சதுக்கு நாம எப்படி பொறுப்பாக முடியும்? எங்க வீட்டு கல்யாண காய்கறியில இருந்த ஆயுதத்துக்கு எங்க அப்பா தானே பொறுப்பானாரு. சட்டத்துக்கு தேவை சாட்சி, உண்மை இல்ல. ஐஜி சார், இவன் எங்க மேல இருக்கிற விரோதத்தால இந்த காரியத்தை செஞ்சிருக்கான். அதை நிரூபிக்க வேண்டியது கோர்ட். இப்ப நான் கடமை செய்யறேன். அரசு இன்னைக்கு நான் கைவலங்கோட போறேன். நாளைக்கு கழுத்துல மாலையோட நிரபராதி நிச்சயமா வெளிவருவேன். சுவாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஹரி ஓம் சம்போ. நாளைக்கு நான் தான் முதலமைச்சர். தேங்க்யூ மிஸ்டர் சண்முக பாண்டியன். டேய், இந்த சாமி இல்ல, அந்த சாமியை நினைச்சாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. கல்யாண பந்தல்ல எங்க அப்பா கையில வழங்க மாட்ட வச்ச, பிறந்த நாள் அதுமா உங்க அப்பா கையில வழங்க மாட்ட வச்சுட்டேன் பாத்தியா? இது உனக்கு விழுந்த முதலடி. இந்த பார்,
எங்க அப்பா மேல சுமத்துற பழிய நீ ஒத்துக்கிட்டா உங்க அப்பா மேல சுமத்துற பழிய நான் ஒத்துக்கிறேன். 24 மணி நேரம் அவகாசம் தரேன். வரட்டுமா? ஹலோ, என்ன சண்முக பாண்டியா, கல்யாணம் நின்னு போனாலும் உன் மாப்பிளைக்கு காதல் நிக்கல போல இருக்க. உன் மாப்பிளைய உனக்கு பதிலா உழவு பார்க்க அனுப்பா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிய. உங்க அப்பனை ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன், உங்க அம்மா பொட்டு வைக்காம இருக்கா. இப்ப உன் மாப்பிளைய யமலோகத்துக்கு அனுப்ப போறேன். அவனை உயிருக்கு உயிரா காதலிக்கிற உன் தங்கச்சி இனிமே பொட்டு வைக்க மாட்டான். பாவம் பண்ணி. இப்ப உன் மாப்பிளை கொஞ்சம் கொஞ்சமா சாக போறான். எங்கன்னு கேக்குறியா? உன் ஃபேக்டரி குவார்டர்ஸ்ல தான். முடிஞ்சா போய் காப்பாத்திக்க. டேய், இவனை எடுத்துட்டு போங்கடா. இப்போத எங்களோட பலம் தெரியுதா? எங்க வெளிநாட்டு பக்தர்களுக்கு நம்ம ஊர் சாப்பாடு வேணுமா? மரியாதையா உண்மையை ஒத்துக்கலன்னா சாப்பாடாக போறது யார் தெரியுமா? மாமா, அங்கே இருங்க. பேசி முன்னால வராதீங்க. ஏதோ சதி பண்ணிருக்காங்க. வேண்டாம், வராதீங்க. உங்களை கொல்ல திட்டம் போட்டிருக்காங்க. வராதீங்க. வேண்டாம், வேண்டாம்.
நந்தினியை கடத்தி போயிருப்பாங்க. பார்ஷல்டன்ல பார்ட்னர்ஸ்க்கு பார்ட்டி தரதா பேசிக்கிட்டாங்க. அங்கதான் நந்தினி இருக்கணும். நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு நன்றாக குளிப்பாட்டுங்கள். போதும், நிறுத்துங்கள். ஆன்மீகத்துக்கு வேண்டிய முகவெட்டு, அரசியலுக்கு வேண்டிய உடற்கட்டு, இந்த இந்திரனுக்கேற்ற இந்திரா. டேய், ஊரை ஏமாத்தி பிழைக்கிற உனக்கும் உன் கூட்டத்துக்கும் முடிவு நெருங்கிடுச்சுடா. ஆரம்பமும் முடிவும் அற்ப மனிதனுக்குத்தான். நான் ஆண்டவனின் அவதாரம். நீ இப்போது ஆகப் போகிறாய் சேதாரம். வீடியோ கேமராவை எடுத்து வாருங்கள். இவள் உடலிலே ஒட்டு துணி கூட இல்லாமல் விதவிதமாக படம் எடுத்து வியாபார பொருளாக்குகிறேன். அவளை என்ன சர்வநாசம் பண்ணிவிட்டாயடி சண்டாளி. டேய்